அனைவருக்கும் வணக்கம். இன்று காலை தமிழக சட்டப்பேரவையில் தமிழக வாழ்வுரிமை கட்சியின் தலைவரும் தமிழ் தேச பற்று இயக்கங்களின் கூட்டமைப்பான தமிழக வாழ்வுரிமை கூட்டமைப்பின் தலைவரும் சட்டமன்ற உறுப்பினருமாகிய அண்ணன் திரு வேல்முருகன் அவர்கள் மிக சிறப்பானதொரு சம்பவத்தை நிகழ்த்தியிருக்கிறார். அச்சம்பவம் குறித்து தமிழ்நாட்டு ஊடகங்கள் விரிவாக விவாதிக்க மறந்த நிலையில் நமது போர்க்களம் வலையொலி வாயிலாக விரிவாக விவாதிப்போம். இன்று காலை சட்டப்பேரவை நிகழ்ச்சிகள் தொடங்கியவுடன் சட்டப்பேரவை வளாகத்திற்கு வருகை புரிந்த தமிழக ஆளுநர் திரு ஆர்.என். ரவி அவர்கள் அவரது இருக்கையில் அமர்கிறார். உடனே வெகுண்டெழுந்த முத்தமிழன் அண்ணன் திரு வேல்முருகன் அவர்கள் அவரை நோக்கி சென்று தமிழகத்தில் மிகப்பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்கும் அண்ணா பல்கலைக்கழக பாலியல் சம்பவம் குறித்து இதுவரை ஏன் நீங்கள் வாய்த்திறக்கவில்லை? அச்சம்பவத்தில் குற்ற பின்னணியில் உள்ள அந்த சார் குறித்து இதுவரை ஏன் நீங்கள் விரிவான விசாரணை நடத்த உத்தரவிடவில்லை என்று கேள்வி கணைகளை தொடுக்கிறார். அதற்கு மௌனம் சாதித்த ஆளுநரை நோக்கி நீங்கள் உடனடியாக ஆளுநர் பதவியிலிருந்து விலக வேண்டும் என்று எதிர்ப்பு தெரிவிக்கிறார். இதில் திக்குமுக்காடிய ஆளுநர் அவர்கள் உடனடியாக வெளியேறி ஆளுநர் மாளிகைக்கு சென்றவுடன் ஒரு அறிக்கையை வெளியிடுகிறார். நான் தேசிய கீதத்தை இசைக்கச் சொன்னேன். நீங்கள் தேசிய கீதத்தை இசைக்காமல் தேசிய கீதத்தை அவமதித்து விட்டீர்கள். ஆதலால் நான் கூட்டத்தொடரிலிருந்து வெளியேறிவிட்டேன் என்று பதிலளிக்கிறார். நாம் இப்போ என்ன கேட்குறோன்னா, இப்போது தமிழகத்தின் பல்கலைக்கழகங்களுக்கு அனைத்து பல்கலைக்கழகங்களுக்கும் வேந்தராக நீங்கள் தான் செயல்பட்டுருக்கீங்க. அனைத்து பல்கலைக்கழகங்களையும் கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிற அண்ணா பல்கலைக்கழகத்தின் வேந்தர் நீங்கள் தான். இந்த பல்கலைக்கழகத்தில் தமிழகமே எதிர்ப்பு தெரிவிக்கிற அளவுக்கு ஒரு மிகப்பெரிய குற்றச்சம்பவங்கள் நடைபெற்றிருக்கிறது. அந்த குற்றச்சம்பவத்தில் பின்னணியில் ஒரு சார் இருக்கிறார் அப்படின்னு சொல்லி யார் அந்த சார் என்று அனைத்து ஊடகங்களும் கேள்வி எழுப்பி அனைத்து அரசியல் கட்சி தலைவர்களும் கேள்வி எழுப்பிட்டுருக்காங்க. அந்த சார் குறித்து இதுவரை ஏன் நீங்கள் விசாரணை நடத்துறதுக்கு உத்தரவிடலை என்ற கேள்வி எல்லாருடைய மனதிலும் எழுது. அப்போ அந்த சார் யாராக இருக்கும்? ஒருவேளை நீங்கள் அந்த சாராக இருப்பீங்களா என்ற ஐயம் கேள்வி மக்கள் மனதில் இருக்குது. அதை நீங்கள் தெளிவுபடுத்தணுமா இல்லையா? அதை தெளிவுபடுத்தாமல் ஒரு தமிழக மக்களால் தேர்வு செய்யப்பட்ட ஒரு தமிழக அரசு ஒரு அறிக்கையை தயாரித்து உங்களை படிக்க சொன்னால் அதை நான் படிக்க மாட்டேன் அப்படின்னு நீங்கள் தேசிய கீதத்தை அவமதிச்சிட்டிங்கன்னு ஒரு சாக்கு சொல்கிறீங்க. இது சரியா? ஒரு ஆளுநர் தமிழக அரசுக்கு எந்த முன்னறிவிப்பை வெளியிடாமல் நீங்கள் அனைத்து பல்கலைக்கழகங்களுக்கும் ஆய்வுக்கு செல்கிறீங்க. அங்கே ஆய்வுக்கு சென்று அதிகாரிகளை நியமிப்பதும் துணைநிலை ஆளுநர்களை தன்னிச்சையாக நியமிப்பதும் இவ்வளவு அதிகாரம் கொண்ட நீங்கள் இந்த சம்பவம் குறித்து எடுத்த நடவடிக்கை என்ன? எங்கள் அண்ணன் முத்தமிழன் தி வேல்முருகன் அவர்கள் எழுப்பிய கேள்விக்கு உங்களுடைய பதில் என்ன? இதற்கு பொறுப்பேற்று நீங்கள் பதவி விலகணுமா இல்லையா? சரி, தேசிய கீதத்தை அவமதிச்சிட்டாங்க அப்படின்னு நீங்கள் ஒரு அறிக்கை வெளியிடுறீங்க, பதிலளிக்கிறீங்க. நாங்கள் கேட்குறோம், இப்போது தமிழகத்தில் அரசு பள்ளிகளில் அரசு நிகழ்ச்சிகள் தொடங்கி சட்டப்பேரவை நிகழ்ச்சி வரைக்கும் எங்களுடைய மரபு, எங்களுடைய பண்பாடு, எங்களுடைய உணர்வு முதலில்
தமிழ்த்தாய் வாழ்த்து பாடப்படும். அப்புறம் அந்த நிகழ்ச்சி முடிஞ்ச உடனே தேசிய கீதம் இசைக்கப்படும். அந்த மரபை மாற்ற முயற்சிக்கிறதுக்கு நீங்கள் யார் சார்? சொல்லுங்கள், நீங்கள் யார் சார்? அண்ணாதுரை அன்றே சொன்னார், ஆட்டுக்கு தாடியும் நாட்டுக்கு ஆளுநரும் தேவையற்ற ஒன்று என்று சொன்னார். அது சரிதானே? மரபில், தமிழனுடைய மரபில் நீங்கள் கை வைக்க பார்க்குறீங்க. இது ரொம்ப தவறு. ஆளுநர் பதவியை நாங்கள் மதிக்கிறோம். அந்த ஆளுநர் பதவிக்கு ஏற்றவாறு நீங்கள் உங்களை தயார்படுத்திக்கங்க, நீங்கள் நடந்துக்குங்க. இது எங்களோட எச்சரிக்கைன்னு சொல்லலாம். அப்படி நீங்கள் நடக்க முடியாது. நீங்கள் தமிழக அரசையும், மக்களால் தேர்வு செய்யப்பட்ட தமிழக அரசையும் நீங்கள் ஒவ்வொரு முறையும் நீங்கள் அவமதிப்பீர்கள், சட்டமன்றத்தை அவமதிப்பீர்கள்னா உடனடியாக ஆளுநர் பதவியை ராஜினாமா செஞ்சுட்டு நீங்கள் வெளியேறுங்க. இது ஒரு தமிழனாக நான் உங்களுக்கு விடுக்கும் எச்சரிக்கை. நன்றி, வணக்கம்.